இதுதான் ஆம்பளையலா தீர்த்தமாடுற கேணி. தீர்த்தக்கேணி ஆம்பளையல் இங்க வந்துதான் தீர்த்தமாடுறது. நாங்களும் சின்ன தீர்த்தமாடி இருக்கோம் காலத்துல. நீங்க இதுக்குள்ள இந்த வாரீங்கள் கேணியில. இந்த கேணியில் குளித்தால் ஒரு அவ்வளவு இதா இருக்கு. இது மாவட்டபுரம் அரசடி தாண்டி அப்படியே போய் கொண்டிருக்குது. எங்கே போகிற இடமாண்டா காங்கேயன் அங்காடி, காங்கேயன் பேக்கரியா, காங்கேயன் அங்காடி, ஏதோ கூட அங்காடிலாம். அப்படியே போனால் எல்லாம் அப்படி பத்தக்காடு. அப்படியே போனால் இப்போ மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் வரும். நொறி கொண்டு போகுது, மண் கொண்டு போகுது. அதை பற்றி காய்ச்சா இந்த வாய்க்குள்ள பட்டுரும். அது போட்டு மங்கியாவது இது எல்லாம் முடிஞ்ச வீடெல்லாம் கிடக்கு. ஆக்கள் வந்து ஹட்டோவில் எல்லாம் குண்டடி போட்டுக்கிற அந்த வீடு பார்த்தனீங்க. ஞான வேறு போயிருக்கா பரு வந்துருக்கு. அது எவ்வளவுதான் போட்டு அபிவிருத்தி செஞ்சாலும் இன்னும் கிடக்கு அந்த குண்டுபட்ட வீடுகள் திருத்தாம அங்கே அதுக்குள்ளேயே கொண்டு விடாது. அது காங்கேசந்துர போலீஸ் இது மாட்டு வண்டியில் இருக்கேன் ஒரு ஆள் மாடு வண்டி நிற்கிற மின் காவலியாளர் சேவை நிலையம் அங்கே மின்சார சபை இதுக்கு காங்கேசந்துர போலீஸ் ஸ்டேஷன். அதில் எங்களோட மாவட்டபுரம் கலை அரசியல் கலையாமுதன் மாவட்டபுரத்தில் மாவிசீன இடம் மகன். போனால் இது ஒரு ஹோட்டல். இது அப்படியே இங்கே போனால் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில், இது ஒரு ஒழுங்காடு எங்களுக்கு. அதில் போனால் மாவட்டபுரம், அதில் போனால் காங்கேசந்துறை, கீரிமலை, யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம், ஏர்போர்ட்டு, காங்கேசந்துறை, பலாலிமோடு. இது நகுலேஸ்வரம் இங்கே இருக்குது. நாங்கள் போகணும் நகுலேஸ்வரத்தில் பக்கம். அந்த சிவப்பாட்டத்தில் ஒரு பக்கம். இதுங்கிற மாவட்டபுரம் கந்தசாமி கோயில், கோயிலுக்கு ரோட்டு. கீரிமலை கோவில். இப்போ நாங்கள் இந்த பக்கம் தான் போகிறோம். அந்த பக்கம் நேராக போனால் கேகேஎஸ் வந்தாச்சு. யாழ்ப்பாண சிவபூமி திருக்குறளில் வளாகம் சிவபூமி. அந்த இதைத்தான் அப்படி சொல்லியிருக்கேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரோட்டில் வாகவே இல்லை. இங்கே பக்கத்து ரோடு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இங்கே இன்னும் அப்படியே அந்த வீடெல்லாம் கூட எல்லாம் இதுதான் முந்தி இது போலடாங்க. இரும்பு கம்பியில் அமைச்சுக்கிட்டு திரும்ப கேடுதான் தண்டபாட்டில் கேடு. இதெல்லாம் அப்படியே இடிஞ்சதெல்லாம் அப்படியே கிடாக்கு. இங்காலி பக்கத்துல எல்லாம் கட்டிருக்கு பெரிய பெரிய இது. அங்க அதுதான் சீமெண்ட் ஃபேக்டரி பாருங்க. அங்க தெரியுது சீமெண்ட் ஃபேக்டரி தெரியுமா உங்களுக்கு? அங்க அதுலயும் இடிஞ்சு அங்காட காட்டுறோம் தாங்க. அங்க தூரத்துல பாருங்க சீமெண்ட் ஃபேக்டரி வந்து அது இப்போ இல்லை. அங்கே அங்கே இடிஞ்சு அங்கங்க இதில் ரெண்டு பாருங்க அடிவா தெரியும். அப்படியே எல்லாம் கட்டாமல் பாருங்க. இதெல்லாம் கட்டி எல்லாம் செய்ய தொடங்கினா அவ்வளோ பெரிய வருமானம்.
இதெல்லாம் அப்படியே இந்த பக்கமே ஆக்களே இல்லை போல. விட்டாச்சு ஆனால் விட்ட சனம் வந்துருக்குது இல்லை, விடாத இடத்துக்காண்டி சனம் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்குது. இடத்து தாங்க ஆனால் எல்லாம் விட்டு இங்கே பாருங்க, எல்லாம் பத்தா காடு ஆக்களே இல்லை. சனத்தின் திருத்தி இல்லாது இங்கேருந்து பார்த்தாலும் மடிவா தெரியுது. சிமெண்ட் ஃபேக்ட்ரி பழைய இதால் தான் போகிறதாக்க சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இன்னொரு நாளே போவோம். எல்லாம் அப்படியே காடு தான். அங்கே இருந்துட்டு வந்துட்டு ஒரு 2 வீடும் ஒரு கோயிலும். இதுதான் கிரவுண்டுக்கு வெட்டுறாங்க. நான் தூரத்தில் இருந்ததுக்கு இவ்வளோ இடத்துக்குள்ள ஏதோ தோட்டம் செய்கிறாங்கள்னு பார்த்தேன். அதான் கிரவுண்ட்ஸுக்கு வெட்டினு ஒரு கோயில் இப்போ கட்டி கொண்டிருக்கணுமா. பழைய கோயிலை திருத்தி கட்டின போல. இன்னும் கோயிலுன்னு தெரியும். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையிட பசுமை நகர அபிவிருத்தி திட்டமா. இதோ இடம் மாவை இந்து மயானம். இது சுடலையா? சுடலையில் என்ன போட்டிருக்கீங்க? சமுதாய காடுகளை உருவாக்க. இதுக்குள்ளே தான் நாம் இதை செய்யணுமா? சுடலைக்குள்ளே தான் பசுமையை உருவாக்க போயிடணுமா? அதுக்குள்ளே காடுகள் உருவாக்குறதுக்கு அதை நட்டு வச்சிருக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு அரச மரமோ அந்த கண்டலை நட்டுக்கிட உள்ளுக்கு. இதெல்லாம் அப்படியே காடிங்க. அதான் காடு மாதிரி தான் கிடக்கு. காணியெல்லாம் அப்படியே மரமெல்லாம் வளர்ந்து வெட்டாமல் அப்படியே ஃபுல்லாக உள்ளுக்கு அவங்கப்பா அவ்வளோ தூரம் உள்ளுக்கு கிடக்கு. என்ன இந்த காடுகளை பார்க்க இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல இங்கே சிங்கப்புலி அடியெல்லாம் வந்துடும் போட. இப்படி விட்டு உண்மையாக தானே? ஆனால் நல்லா இருக்கு இடம். நல்லா காற்று. ரோட்டை பார்க்குறது ஒரு மலைப்பகுதி போகிற மாதிரி கிடக்கு. ஆனால் இது உண்மையாக மலைப்பகுதி தானே. கீழி மேலே அங்கே சிவன்கோவில் இருக்கிற சைடு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதி தான் காலம் போப்போ அந்த மலை அப்படியே கடலுக்குள்ளே உடஞ்சி விழுந்துடுதான். விழுந்ததான் சும்மா கடல் மாதிரி கிடக்கு. இல்லாட்டி அதுவும் பின்னால மேலே தான். அப்படி அந்த ஏத்தம் மாவை கலட்டி இந்த 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 ஒழுங்கால போனால் மாவை கலட்டியா ரோட்டு. இங்கால போனால் கீழி மேலே உங்களுக்கு பெரிய கிடாங்கு மாய் கிடாங்க பள்ளம். இது ஒரு கோயில் கிடக்குது. என்ன கோயில்? அம்மன் கோயில். ஏதோ சொந்தபுரம். செந்தலுபுரம் பேரு தெரியா இடம். நிறைய இடம் கீரி மேலைன்னா எங்களுக்கு கீரி மேலே மட்டும்தான் தெரியும். அந்த கீரி மேலைக்குள்ளேயே எத்தனை இடம் கிடக்கு. இது பில்டிங் இதை கட்டினாங்க. அன்னைக்கு இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்.
ஆனால் வெயில் வந்தது இப்பட அது தெரியுது கீரிமலை நகுலேஸ்வரம் கீரிமலை சிவன் கோயில் கீரிமலை சிவன் கோயில் இலங்கையில் இருக்கிற பஞ்சேச்சர்கள் உண்டு இது நகுலேஸ்வரத்தில் விளையாட்டு மைதானம் சமூக விளையாட்டு மைதானம் கிரிமலை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற இதுலேயே அம்மா ஆச்சு உணவாங்கடாக்கு அங்கே ஓ இது பஸ் ஸ்டாண்டு பாடு தான் இதுதான் பஸ் ஸ்டாண்ட் கிரிமலை சிவன் கோயில் அவ்வளோ டூரிஸ்ட் வந்திருக்கீங்க நம்ம கேணிக்கு போகிற பாதை அப்படி நவலேஸ்வரம் கேணிக்கு போகிற பாதை அது ஜம்புகோலப்பட்டினம் இருக்காங்க அங்கே சுந்தரியால் படிச்சிருக்கிறாங்க வரலாறுல ஜம்புகோலப்பட்டினம் வேலை நடக்குது கட்டி கொண்டு இது வரலாம் இது அந்த கட்டினது அந்த மணிக்கோபுர கிரிமலை நவலேஸ்வரர் கோவில் மணிக்கோபுர கட்டிட நிர்மாண போய் போய் அங்கே மேலடகு இதுதான் ஆம்பளைகளா தீர்த்தமாடுற கேணி தீர்த்தக்கேணி ஆம்பளையல் இங்க வந்துதான் தீர்த்தமாடுறது நாங்களும் சின்ன தீர்த்தமாடி இருக்கோம் இந்த கேணியில இந்த கேணியில் குளித்தால் ஒரு அவ்வளவு இதா இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் மனசுல நான் வந்து பழைய ஆட்டங்கள் இன்னும் கட்டையில ஆலமரம்புல 50 கிலோ போய் பாருங்க இவ்வளோ பெரிய காலத்தில் நீங்கள் இதுக்குள்ளே இந்த வாரீங்கள் பழைய வீட்டுக்குள்ளே இருந்து நான் இதை பழைய வீடு நினச்சி வீடியோ எடுத்தேன் இதுக்குள்ள நீங்கள் வாரீங்க இப்படித்தான் நீங்கள் எல்லாம் இடிஞ்சிடாக்கு